2வது சிறு தொண்டர். இன்னைக்கு இந்த 2 நான் நல்லா சொல்லணும், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது சிறு தொண்டர். அப்படி ஒரு வாழ்க்கை கிடையாது, யாரும் எதிர்பார்க்க முடியாது. திருச்செங்காட்டங்குடி, திருச்செங்காட்டங்குடியிலே மாமாத்திரர் மரபு. அது என்ன மாமாத்திரர்னா, இந்த மருந்து தயார் பண்ணக்கூடிய பெருமக்கள். இந்த வைத்தியம் சொல்கிறோம்ல, சித்த வைத்தியம் மாதிரி மூலிகை வைத்தியம், மாமாத்திரர் வம்சம். பரஞ்சோதின்னு ஒரு பிள்ளை, கெட்டிக்கார பிள்ளை, புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு போனான். நரசிம்மவர்ம பல்லவர்கிட்ட வேலை பார்த்தான், சேனாதிபதியாக மாறினான். வாதாபி புலிகேசி மேலே சண்டைக்கு போனான். 2ஆம் புலிகேசி, சாளுக்கிய நாடு. வாதாபி எங்கே இருக்கு? பம்பாய்க்கு பக்கத்தில் பெல்காம்ங்கிறீங்கள, பெல்காம் தான் வாதாபி. அங்கே வரைக்கும் போயிருக்கான் சண்டை. வாதாபி அங்கே போய் சண்டை போட்டால் புலிகேசி கோட்டைக்குள்ளே இருந்து கதவை சாத்தி விட்டான். பரஞ்சோதி இங்கே இருந்து பெரிய சேனையை கூட்டிக்கிட்டு போய் காத்து கிடக்கிறான், கோட்டையை சுற்றி நிற்கிறான். முற்றுகை போட்டால் ஒன்றும் புண்ணியம் இல்லை. 15 நாள் ஆச்சு அவன் உள்ள சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கதவை திறந்தா தானே, வெளியில் வந்தா தானே. கோட்டை சவரை சுற்றி பார்க்கிறார் தளபதி பரஞ்சோதி. ஒரு மாடத்தில் பிள்ளையார் இருக்கு. அதுக்கு முந்தையெல்லாம் இங்கே பிள்ளையார் வழிபாடு கிடையாது. யானத்தலை 5 கை துதிக்கையை சேர்த்து பார்த்தார். இந்த சாமி புதுசாக இருக்கு, கணபதின்னா வாதாபி கணபதி. வாதாபி கணபதி, சாமி நான் ஜெயிச்சுட்டா எங்கள் ஊரில் கூட்டிக்கிட்டு போய் உனக்கு ஒரு கோயில் கட்டுறேன் சொன்னது பரஞ்சோதி. அதே மாதிரி மறுநாள் கோட்டை கதவாக வந்து இறந்துட்டான். சண்டை போட்டு ஜெயிச்சு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்துட்டாங்க. அங்கே உள்ள செல்வங்கள் பூரா நிறைய வருது. இந்த பிள்ளையாரை தூக்கி இவர் வச்சு தோல்ல தூக்கி கொண்டாந்தார் பரஞ்சோதி. நரசிம்மவர்ம பல்லவன் வரவேற்பு கொடுக்குறான். வாதாபி புலிகேசி மகேந்திரவர்ம பல்லவனை ஜெயிச்சவன். இங்கே வந்து காஞ்சிபுரத்தை சூறையாடி எங்க அப்பாவை ஜெயிச்ச பாவி, அவனை பழி வாங்கணும் அப்படின்னு நரசிம்மவர்ம பல்லவர் நினைச்சார். அதுக்காகத்தான் பரஞ்சோதியை அனுப்பிச்சார். பரஞ்சோதி அங்கே போய் ஜெயிச்சு வந்துட்டார். சந்தோஷம் தாங்கலை. பரஞ்சோதிக்கு வரவேற்பு கொடுத்து உட்கார வைக்க பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, இவர் சிவனடியார். அப்படியா, எனக்கு தெரியாதே, மிகப்பெரிய சிவனடியார். ஐயையோ, உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்து விட்டனே. இவர் சொன்னார், போதும், இப்போ நான் திரும்ப எங்கள் சொந்த ஊர் திருச்செங்காட்டங்குடிக்கு போகிறேன். உங்களுக்கு என்ன செல்வம் வேணுமோ எடுத்துக்கிடுங்க அண்ணா. எதுவும் வேண்டாம், இந்த பிள்ளையாரை மட்டும் கொடு. வாதாபி கணபதி ஜெயகம் எடுத்துக்கிட்டு போயிட்டார். பிள்ளையாருக்கு ஒரு கோயில் கட்டினார், திருச்செங்காட்டங்குடி. அதுக்கு ஏன் செங்காட்டங்குடின்னு பேரு? கஜமுகாசுரன் மேல பிள்ளையார் சண்டை போட்ட பொழுது அவன் ரத்தம் பட்டு செங்காடா போச்சான். அதனாலே செங்காட்டங்குடின்னு பேர். அங்கே பிள்ளையாரை கொண்ட பிரதிஷ்டை பண்ணார், கணபதீச்சரம்னு பேர் கொடுத்தார். அதனாலே பிள்ளையார் வழிபாடு 7ஆம் நூற்றாண்டில் தான், நரசிம்மவர்ம பல்லவன் காலத்தில் தான் வந்தது அப்படின்னு சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். நமக்கு இது உடன்பாடில்லை. பிள்ளையார் பற்றி பிள்ளையார் 3ஆம் நூற்றாண்டு. அது எப்படி? பிள்ளையாருக்கு பின்னால கல்வெட்டு இருக்கு. கல்வெட்டில் உள்ள எழுத்து 3ஆம் நூற்றாண்டு எழுத்து. சா கணேசன் ஆய்வு பண்ணினார். இன்னொன்று தெரியுமா, பிள்ளையாருக்கு எத்தனை கை? 5 கரத்தனை, 4 கை, துதிக்கை மொத்தம் 5. கற்பக பிள்ளையாருக்கு எத்தனை கை? 3 கை. ஒரு கையில் சிவலிங்கம் வச்சிருப்பார், வலது கையில். இடது கையை இடுப்புல வச்சிருப்பார். துதிக்கை 3 கை தான் கற்பக பிள்ளையாருக்கு. பிள்ளையார் பற்றி போய் பாருங்க. ஆரம்பத்திலே தமிழன் வழிபட்டவர் நம்மள மாதிரி 2 கையும் துதிக்கையும். வடநாட்டு பிள்ளையார் இன்னும் 2 கை சேர்த்து 5 கை மொத்தம். அதனாலே கற்பக பிள்ளையார் தான் ரொம்ப முந்தினவர். ஔவையார் பாடியது அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. அற்புதம் நின்ற கற்பக களிரே விநாயகர் அகவல். அதனாலே பிள்ளையார் பற்றி பிள்ளையாருக்கு ஏக மரியாதை. இன்டர்நேஷனல் ஃபிகருங்க. அமெரிக்காவுக்கு போய் இந்த பிள்ளையார் எப்படி காமிச்சிங்கன்னா நமக்கு மரியாதை அதிகம். இவர் தான் கற்பக பிள்ளையார். அவருக்கு ராஜ மரியாதை எந்த ஊருக்கு போனாலும். ஏன் தெரியுமா? புடைப்பு சிற்பம் மலையோட செதுக்கப்பட்டது. அவருக்கு பின்பக்கம் பார்க்க முடியாது. இந்த சுபத்தில் செதுக்கின மாதிரி. மற்ற கோயில்கள் எல்லாம் நம்ம பார்வை விக்கிரகத்தை தாண்டி போகும்.
கற்பக பிள்ளையாற்ற போனா பார்வை விக்கிரகத்தை தாண்ட முடியாது. என்ன விக்கிரகம் புடைப்பு சிற்பம், மலையோட்ட மலை. போயிட்டு எண்ணம் திரும்ப வரும். ஃபார் ஈச் அண்ட் எவரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன்னா. இது போயிட்டு அப்படியே திரும்பி நம்மள்கிட்ட வரும். அதனாலே நமக்கு அருள் அதிகம். இன்னொன்று, கற்பக பிள்ளையார் வடக்கு நோக்கிய பிள்ளையார். சந்நிதி வடக்கு நோக்கிய சந்நிதி. வடக்கு குபேரன் தசை, கும்பிட்டா குபேர சம்பத்து நடந்துகிட்டு இருக்கு. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிய வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி கற்பகமூர்த்தி செல்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யிலை கண்ட உண்மை. கண்ணதாசன் பாடின பாட்டு. முற்பவத்தில் யான் புரிந்த தீவினைகள் முழுதகற்று முகத்தினானை, அற்ப சுகத்தெனைகளுத்தா ஐங்கரனை, பிற்பவமும் அகற்றும் கோவை, சொற்பழுது புரியாத வணிகர் குலம் தினம் வணங்கும் துணைத்தாளானை, கற்பகத்தின் முடியகற்றும் கற்பகமாம் விநாயகனை கருத்துள் வைப்பாம். கற்பக மரத்துக்கு வறுமை வந்தா, மிடின்னா வறுமைன்னு அர்த்தம். சல்வார் கம்மீஸ் மிடின்னு அர்த்தம் இல்லை, மிடின்னா வறுமைன்னு அர்த்தம். கற்பக மரத்துக்கு வறுமை வந்தா கற்பக பிள்ளையார் காலில் போய் விழுமா. கற்பகத்தின் முடியகற்றும் கற்பகமாம் விநாயகனை கருத்துள் வைப்பாம். ஒரு பக்கம் இருக்கட்டும். கணபதீச்சரம்னு அந்த ஊருக்கு பேரு. திருச்செங்காட்டங்குடி. பரஞ்சோதிக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த பொண்ணு பேர் என்ன தெரியாது. மாமனார் ஊர் என்ன திருவெண்காடு. அதனால அந்த பொண்ணுக்கு திருவெண்காட்டு நங்கைன்னு பேர் வச்சுட்டான். வேற என்ன பண்றது? ஆளு பேர் தெரியல. யார் அவரு? மலேசியாக்காரரு, அவ்வளவுதான். அது மாதிரி அவளுக்கு என்ன பேரு? திருவெண்காட்டு நங்கை. தங்கமான பொண்ணு. கல்யாணம் ஆச்சு. ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதை எழுதுறார். மனையறத்தின் வேறாகி விளங்கு திருவெண்காட்டு நங்கைபால் சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். சிறு தொண்டரை சொன்ன பொழுது அவதரித்தார்னு சொல்லலை. சீராளன்னு ஒரு பிள்ளை பிறந்துதான் அது அவதரித்தாருங்கிறாரு. என்ன அவர் என்ன அவதாரமா? சிறு தொண்டருக்கு பிறந்த பிள்ளை அவதாரமா? அவதரித்தாருங்கிற வார்த்தை ஏன் வைக்கிறாரு? இது ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்கப்பட போகிறது. 5 வயசு பிள்ளை ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்கப்பட போகிறது. அதனாலே அவதரித்தார். குழந்தை வளருது. சம்பந்தர் அந்த ஊருக்கு வந்துட்டார். திருஞான சம்பந்தர் சிறு தொண்டர் வீட்டுக்கு வர, சிறு தொண்டர் சாப்பாடு போட, எல்லாம் காலில் விழுந்து கும்பிட, கணபதீச்சரத்துக்கு அவர் போய் செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அனலேந்தி விளையாடும் பெருமானே. சம்பந்த சுவாமி சிறு தொண்டரை பாடியிருக்கார். திருச்செங்காட்டங்குடி திருப்பதிகம் பாடிட்டு சம்பந்த சுவாமி போயிட்டார். இந்த பிள்ளைக்கு 3 வயசு, 4 வயசு, 5 வயசு. இவர் அன்னக்கொடி கட்டினார். யார் வந்தாலும் சாப்பாடு. சாப்பாடு எப்படி தெரியுமில்ல, ரொம்ப அற்புதமாக இருக்கும். சாப்பாடு போடுற பொழுது என்னென்னவெல்லாம் கொடுப்பாருன்னு சேக்கிழார் பட்டியல் போடுறார். தூய திரு அமுது, நல்ல அருமையான சோறு, கனி பழம், கண்ணல் கரும்பு, அறுசுவை கறி, 6 சுவைக்கும் கறி, நெய், பாய தயிர், பால், இனிய பன்னியம், பன்னியம்னா பணியாராம், உன்னீர் அமுதம், இவ்வளவும் போடுவாராம் வர்ற அடியார்களுக்கு. யாரு? நம்முடைய பரஞ்சோதி. ஊர்ல உள்ளவெல்லாம் பார்த்தா நீங்க பெரிய தொண்டர்னா, இல்லை நான் சிறு தொண்டர்னாரு. சிறு தொண்டர்னு பேராகி போச்சு. எல்லா அடியார்களுக்கும் முன்னாலே நான் ரொம்ப சாதாரணமானவன், சிறு தொண்டன், அவ்வளவுதான். அந்த பேரு போயிடுச்சு, சிறு தொண்டர்னு பேர் வந்தது. சிவபெருமான் பார்த்தார், இவர் பெருமை வெளியில் தெரிய வேண்டும், புறப்பட்டார். பைரவ கோலத்தில் புறப்பட்டார். மண்ட ஓட்டு மாலை, சங்குனால ஒரு மாலை, கையில் ஒரு தடி, அதாவது திரிசூலம் தூக்கிக்கிட்டு வரார். இந்த அயோத்திக்கு போனால் இப்படி ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த மசூதி இடித்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே திரிசூலதாரிகளாக இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் ரொம்ப தீவிரமான இந்துக்கள். நான் அடிக்கடி போகிறேங்க கும்பிடுறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. அயோத்தியில் போய் அந்த சரையு நதி இருக்கே, அற்புதமான நதி.
சரையுவில் குளிச்சா அவ்வளவு நல்லா இருக்கும். ராமர் கடைசியிலே சரையுவில் தான் விழுந்து இறந்தார். பாரதி அதை பாடுறான். சரையு நதி அங்கே போய் குளிச்சுட்டு வர்றது. அந்த மாதிரி பைரவ சன்னியாசிகள் பார்த்தா பயமா இருக்கும். மண்டை ஓட்டு மாலை சூலாயத்தோட வந்தா எப்படி இருக்கும்? பைரவ கோலத்தில் வீட்டுக்காரிக்கு சொல்லாம வந்துட்டாராம். அம்பாளுக்கு சொன்னா இப்படி போகாதேம்பா. ஏயா புள்ளக்கறி கேட்கவா போற? விடுவாளா? தெரியாம வந்தாராம். யாருக்கு தெரியாம? அம்பாளுக்கு சொல்லாம வந்துட்டாரு. நம்மளால சீட்டாட போற பொழுது பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லிட்ட போறேன், இது மாதிரி ஒரு தப்பு காரியம் பண்ண போறாரு. ஆமா, பிள்ளைய கேட்கலாமா ஐயா? என்னையா சிவபெருமான் பிள்ளைக்கறிக்கு? அதுவும் இவர் சைவ சாப்பாடு எல்லாருக்கும். ஆமா, அத்தனை பேருக்கு என்ன மட்டனை சமைச்சு போட்டாரு, சைவ சாப்பாடு. இங்கே வந்து பிள்ளைக்கறி கொடுன்னு கேட்கறதா இருந்தா கடுமையான மனசு தானே சிவபெருமானுக்கு. அம்பாள் கூட வந்தா கேட்பாரா? அப்படி யாருக்கும் தெரியாம புறப்பட்டார். இங்க வந்துட்டார். இவர் காலம்பர வீட்டில் உட்கார்ந்து இருக்கார். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு யாரும் ஆள்வில்லை. யாரும் வந்து அடியார்களுக்கு சோறு போடாம இவர் சாப்பிட்றது கிடையாது. அன்னைக்கு பட்னி. உட்கார்ந்து தேடுறார் சிவனடியாரை காணோம். வெளியில வந்தார், தேடி போறார் ரொம்ப தூரம், சிவனடியார் யாரையும் காணோம். அதுக்குள்ள வீட்டுக்கு பைரவர் வந்துட்டார். வந்த உடனே அப்படி கதவத்தட்ட, தொண்டானார்க்கென்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரார் இம்மனைக்கு உள்ளாரோ. தொண்டர்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய சிறு தொண்டர் இந்த வீட்டில் தான் இருக்கிறாரா? வேலைக்காரி சந்தனத்தாதின்னு பேரு. வேலைக்காரி அமைகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கணும். ஒருத்தர் அழகா சொல்லுவார், 5 தலைமுறை பூஜை பண்ணனா வீட்டுக்காரி அமைவாளாம், 50 தலைமுறை பூஜை பண்ணாதான் வேலைக்காரி ஒழுங்கா அமைவாளாம். இது எப்படி இருக்கு? வீட்டுக்காரியை விட வேலைக்காரி அவ்வளவு பயங்கரமாயிட்டான். பாரதி அழகா பாடுவான், கூலி மிக கேட்பார், ரொம்ப கூலி கேட்பான், கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார். தீபாவளிக்கு கொடுத்தேன், பொங்கலுக்கு கொடுத்தேன் எல்லாம் மறந்து போயிடும். வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். விருந்தாளி வர்றான்னா வேலைக்காரிக்கு தெரியும் நாளைக்கு லீவு, தலைவலிக்குதுன்றான். நம்ம தான் பார்க்கணும் அவ்வளதையும். ஏண்டி வல்ல பாட்டியார் செத்து விட்ட 16ஆம் நாள் என்பார். பாட்டி செத்து 16வது நாள் பானையிலே தேள் இருந்து பல்லால் கடித்ததென்பார். தேள் எந்த காலத்தில் பல்லால் கடிச்சது? பானையில தேள் இருந்து பல்லால் கடித்ததென்பார். இப்படி நான் கஷ்டப்பட்ட பொழுது எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன், கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். பாரதி பாடுறான், கண்ணனன் சேவகன். வேலைக்காரி கிடைக்க மாட்டா. இந்த வேலைக்காரி தங்கமான வேலைக்காரி. குடும்பத்தில் அவளும் ஒரு பகுதியா வந்துட்டா பாருங்க. சந்தனத்தாதின்னு பேரு. வந்தா சிவனடியாரை பார்த்தா, அந்தமில் சீர் அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார். எந்தமை ஆள் உடையவரே அகத்துள் எழுந்தருளும். அடியாரை தேடி அவர் வெளியில போயிருக்கார், நீங்க உள்ள வாங்க. அகத்துள் எழுந்தருளும். அகம்னா என்ன அர்த்தம்? வீடுன்னு ஒரு அர்த்தம், மனசுன்னு ஒரு அர்த்தம். அகத்துள் எழுந்தருளும். இவர் பெண்கள் தனியா இருக்கிற இடத்துக்கு நம்ம வரமாட்டோம். இது எப்படி இருக்கு? நீங்க 2 பொம்பளைங்களா உள்ள உட்கார்ந்து இருக்கீங்க, பெண்கள் தனியார் இடத்துக்கு நாம் வரமாட்டோம். எங்க இவர் பெண்கள் தனியார் இடத்துக்கு இதுவரைக்கும் போகல? யோசிங்க. காரைக்கால் அம்மையார் தனியா இருந்த பொழுது போனாரா இல்லையா? வெயிட் பண்ணி வீட்டுக்காரன் வரட்டும்னு இருந்திருந்தா காரைக்கால் அம்மையார் கதையே நடந்திருக்காது. அங்க மட்டும் போகலாமா? பெண்கள் ஒரு அம்மா தானே தனியா உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன்னா அது அம்மா பிள்ளை. அம்மா தனியா இருக்க போது புள்ள வீட்டுக்குள்ள போகலாம்ல. என்னம்மா அம்மா உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க புள்ள வாரான், ஏண்டா நான் தனியா இருக்கிற போது ஏண்டா வந்து என்ன கேட்பீங்க? அது தாய் புள்ள போகலாம், இது தேர்ட் பார்ட்டி போகக்கூடாது. என்ன சிவபெருமானுக்கு தெரியாதா நம்ம இப்படி எல்லாம் கேட்போம்னு? ஏங்க என்ன அழகு பாருங்க. எல்லாம் எவ்வளவு செய்திகள். சேக்கிழார் கடவுளுக்கு சமானமா பாடுறார். இப்படி ஒரு நூல் வெளியில கிடைக்காது. நம்ம படிக்காம பூஜையில வச்சு தீபத்தை காட்டி விட்டுவிட்டோம். என் கவலை பூராதான். எப்போ உள்ள வச்சு தீபத்தை காட்டிட்டு முடிச்சிட்டீங்களோ அந்த நூல் போச்சு. படிக்கணும், பேசணும். ஆறுமுகநாவலர் புண்ணியவான். கந்த புராணத்தையும் பெரிய புராணத்தையும் படனம் பண்ணுன்னார்.
படந்தம்னா தெரியுமா? பாட்ட பூரா படி, அர்த்தம் சொல்லு. கோயில் எதுக்கு இருக்கு? அதுக்காகத்தான் இருக்கு. நல்லூர் கந்தசாமி கோயில்ல நடந்துகிட்டு இருக்குங்க. நல்லூர் கந்தசாமி கோயில்ல இவ்வளவு பெருசா கொண்ட அந்த பெருமை ஆறுமுக நாவலருக்குரியது. அந்த புண்ணியவான் சொல்றார், ஒவ்வொரு நாளும் பெரிய புராணத்தை படி, கந்த புராணத்தை படி, அப்பத்தான் நீ சைவன். தெளிவா சொல்ற. விபூதி பூசலைன்னா அந்த முகம் பொணத்துக்கு சொந்தம்ங்கிறார். இதை விட கடுமையா சொல்ல முடியுமா யாராவது? எப்படி எப்படி வாழணும், எப்படி எப்படி இருக்கணும், கோயிலில் எப்படி பூஜை பண்ணணும் தெளிவா பேசிக்கிட்டு போறார். சைவ வினாவிடை. அந்த காலத்தில் அதெல்லாம் பாடம் வச்சான். இப்ப தெரியவே இல்லை, எல்லாரும் விட்டு விட்டாங்க. ஒரு பக்கம் போகட்டும். மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோம். பெண்கள் இருக்க வீட்டுக்குள்ள தனியா வரமாட்டோம். அதுக்குள்ள வீட்டுக்காரம்மா வெண்காட்டு நங்கை வந்துட்டார். இப்பொழுதே வந்து அணைவார் எழுந்தருளி இரும். வீட்டுக்காரர் இப்போ வந்துடுவார், உள்ள வந்து உட்காருங்க மாட்டோம். உத்தராபதி உள்ளோம். உத்தராபதினா வடக்கு. பிள்ளைக்கறி கேட்கிறவன் ஒரு காலம் தென்னாட்டை சேர்ந்தவனா இருக்க மாட்டான். புரியுதா? நான் வடநாட்டிலேருந்து வர்றேன். பைரவர்கள்லாம் அங்கதான் அதிகம், காபாலிகம் அங்கதான் அதிகம். ஆதிசங்கரை வெட்ட போன காபாலிகன் கல்கத்தாவில் தான் இருந்தான், இங்கே இல்லை. தென்னாட்டில் அதெல்லாம் கிடையாது. அதிகம் வடநாடு, பல்லவ நாடு, காஞ்சிபுரத்துக்கு அந்த பக்கம்தான் பலி கொடுக்கிறதெல்லாம். தமிழ்நாடு அப்படி கிடையாது. அதனால உத்தராபதி உள்ளோம். எப்பரிசும் அவர் ஒளிய இங்கு இரோம். அவர் இல்லாம நாம் இருக்க மாட்டோம். கணபதீச்சரத்தில் வண்ண மலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம். கணபதீச்சரங்கிற கோயில்ல ஆத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கின்றோம். போயிட்டார். இந்த அம்மா தவிக்கிறாங்க. அவர் தேடி போயிட்டாரே காணமே. இவர் தேடி விட்டு யாரும் கிடைக்கலன்னு வர ஒரு பெரியவர் வந்தார். மண்டை ஓட்டு மாலை, கையில சூலாயுதம். கேட்டார், சொன்னோம். ஆத்தி மரத்தின் கீழே இருக்காராம் கோயிலுக்குள்ள. அப்படியான்ட்டு ஓடினார். நம்ம சிறு தொண்டர் போய் நிற்கிறார். அவர் கம்பீரமா உட்கார்ந்து இருக்கார். நீரோ பெரிய சிறு தொண்டர். இது எப்படி இருக்கு? பெரிய சிறு தொண்டனுங்கிறாங்களா? நீதானா? நீரோ பெரிய சிறு தொண்டரா? வார்த்தை நம்மளா இருந்தா கோபம் வந்துடும். இவர் சொல்றார், விபூதி பூசுறவங்களுக்கு சமானமா நான் இல்லை. ஆனாலும் இந்த ஊருக்காரங்க என்னை அப்படித்தான் கூப்பிடுவாங்க. என்ன பணிவு பாருங்க. நான் தொண்டன் அல்ல. விபூதி பூசுறவங்களுக்கு முன்னால நிற்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. ஆனாலும் இந்த ஊர்க்காரங்க என்னை சிறு தொண்டன்னு கூப்பிடுவாங்க. எவ்வளவு பணிவு! சிவபெருமான் அப்படி பார்க்கிறார். இப்போ என்ன வேணும் உனக்கு? நம்ம வீட்டில் வந்து நீங்க சாப்பிடணும். முதல் அடி, எம்மை பரிந்து ஊட்ட முடியாது, உமக்கு செய்கை அரிது உண்ணாது. என்னடாது இத்தனை நெகட்டிவ் வார்த்தை? எனக்கு சோறு போட முடியாது, ஒன்னால அது முடியாது, நடக்காது. என்ன இப்படி சொல்றாரு? ஆரம்பத்தில் அஸ்து பாடுறாரு. இவர் கும்பிட்டார். சிவனடியார் தலைப்பட்டால் உண்ணாதனவும் உளவாகும்னார். சிவனடியார் நினைச்சிட்டாங்கன்னா நடக்காதெல்லாம் நடக்கும். ஒரு சிவனடியார் பிள்ளைக்கு காய்ச்சல், மருத்துவர் வந்துட்டார். மூலிகை வைத்தியம், கொடும் நோய். இந்த நோய்க்கு என்ன மருந்து? வைத்தியர் சொல்றார், ஒரு மருந்து இருக்கு, ஆனா அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, சொல்லுங்க. சிவபெருமான் காப்பாத்துவார். என்ன மருந்து தெரியுமா? என்ன? சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு சுடுகாட்டுல மண்டை ஓட்டு மேல பாம்பு விஷத்தை கக்கணும். உடனே அதை எடுத்தாரணும். இந்த பிள்ளைக்கு 10 போட்டா சரியா போயிடும். நடக்கிற காரியமா? இவர் சிவபக்தர். சிவா திருச்சிற்றம்பலம் பஞ்சாங்கத்தை புரட்டினார். அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம். சுடுகாட்டுக்கு ஓடி போயிட்டார். இப்ப மண்டை ஓட்டை எடுத்து வச்சுக்கிட்டார். பாம்பு வரணும்ல, மிஸ்டர் பாம்பு வாங்கன்னா வந்துருமா? விஷத்தை கக்கணுமே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மழை மழை மழைன்னு மழை வந்துருச்சு. கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டுது. ராத்திரி 11 மணி மழை விட்டுது. கரக் 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 தவளை கத்த ஆரம்பிச்சுது. தவளை கத்தின உடனே பாம்புக்கு புரிஞ்சு போச்சு, நமக்கு சாப்பாடு தயாராகிடுச்சு. மணி அடிச்சுட்டாங்க. மணி அடிச்சா சோறு மாமியார் வீடுங்கிறான்ல.
தவளை கத்தின உடனே பாம்பு புறப்பட்டது. தவளையை அடிக்கணும். இவர் வச்ச மண்டை ஓட்டு மேலே தவளை வந்து உட்கார்ந்தது. பாம்பு அங்கே இருந்து பார்த்தது. ஒரே பாய்ச்சலா பாஞ்சுது. தவளை தப்பிச்சிருச்சு. பாஞ்ச வேகத்தில் மண்டை ஓட்டு மேலே விஷத்தை கக்குனிச்சு. மணி 12 எடுத்துக்கிட்டு வந்து பிள்ளையை காப்பாற்றி விட்டார். பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றார் இந்த கதையை. ஆண்டவனை நம்பினால் உண்ணாதனவும் உளவாகும். நம்பு, கடவுளை கும்பிடு, அவன் காலில் விழு, நடக்காதெல்லாம் நடக்கும். நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னென்ன நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அழகா நடந்துக்கிட்டு போகும். போற போக்கில் நடந்துக்கிட்டு போகும். ஒன்றும் வேண்டாம், சிவபெருமானே காப்பாத்து. முழு பாரத்தையும் அவன் மேலே போட்டு கடமையை செய்தால் உண்ணாதனவும் உளவாகும். சிவனடியார் தலைப்பட்டால் உண்ணாதனவும் உளவாகும். சொல்லுங்க. நான் 6 மாதத்துக்கு ஒருக்காத்தான் சாப்பிட்றது. ஐயையோ, இன்னைக்கு தேதி தெரியாதே. 6 மாதத்துக்கு ஒருக்காத்தான் சாப்பிட்றது. அந்த தேதி இன்னைக்கு. அப்பா அப்பா தப்புச்சண்டா சாமி, அந்த தேதி இன்னைக்கு. ஆனா எனக்கு சோறு போட உன்னால முடியாது. அவர் முடியாது முடியாது முடியாதுன்ன உடனே சேனாதிபதியா முடியும் முடியும் முடியுங்கிறாரு. என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும். இந்த என்னால முடியும்னு சொன்ன ஆணவம் வந்துடப்படாது. சிவபெருமான் திருவருளால நடக்கட்டும். இவர் என்ன இருந்தாலும் சேனாதிபதிங்க, போய் பல பேரை கொன்னுட்டு வந்தவர். அதான் பிள்ளைய கொள்றாப்புல ஆயிப்போச்சு. அவ்வினை கிவ்வினை ஆம். அடுத்தவனை கொன்னில இத்தனை பேரை, வா உன் பிள்ளைய கொள்ளு, கணக்கு தீரணும்ல. எப்படியாவது உயிர்கொலை பண்ணனா நம்ம மாட்டிக்கிடுவாங்க. எழுதி வச்சுங்க. என்னைக்கோ ஒரு நாளைக்கு அனுபவிச்சு தீர்க்கணும். உண்ணாதனவும் உளவாகும். இல்லை, ஊட்டுவது அரிது, நாம் உண்பது பசு. என்னடா அது, சாமியாரு பசுமாடு கேட்கிறாரு, பசுவை சாப்பிடுவாரா? முன்னிறையும் உடையேன். முன்னிறைனா என்ன? பசுமாடு, எரும மாடு, ஆடு 3 இருக்கு. எது வேணாலும் தர்றேன், சாப்பிடு. முன்னிறையும் உடையேன். பார்த்தார். ஊட்ட முடியாது. நண்பு மிக்கீர், நாம் உண்ண படுக்கும் பசுவும் நரப்பசுவாம். ஐயோ, நரப்பசு, மனுஷனைத்தான் சாப்பிடுவேன். இதனடா வம்பா போச்சு. மனுஷனை மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே. மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலை. பழைய எம்ஜிஆர் பாட்டு. நம்மளால மனுஷனை மனுஷன் சாப்பிட்றான்ல, அது மாதிரி அந்த காலத்தில் பாடின பாட்டு. நரப்பசு, நரப்பசுவா. உண்பது 5 பிராயத்துள், 5 வயசுக்குள்ள இருக்கணும். ஐயோ, இன்னும் ஒன்று சொல்ல போறேன். புண்ணுல வேல் குத்துனாப்பில் இருக்க போகுது. இவ்வளவு சொல்லியாச்சு, இனிமே என்ன சொல்லுங்க? புண்ணே ஆயிப்போச்சு, நீ வேல் குத்தனா என்ன, துப்பாக்கி சுட்டா என்ன சொல்லுங்க? யாதும் அறியதில்லை அருள்க. அந்த பிள்ளை ஒரு குடிக்கு ஒத்த பிள்ளையா இருக்கணும். அப்பா அம்மா பிடிச்சுக்கணும். அப்பா அந்த பிள்ளைய வெட்டணும், கறி சமைக்கணும், மகிழ்ச்சியோட கொடுக்கணும். ஐயோ, அதைத்தான் நம்ம சாப்பிட்றது. என்னவெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் திட்டம் போட்டு பட்டியல் போடுறாரு. நம்ம ஆளா இருந்தா, சாமி போயிட்டு வாங்க பார்த்துக்குவோம், நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன்ட்டு போயிடுவோம். ஒண்ணாதனவும் உளவாகும். சரி சரி, யாதும் அறியதில்லை அருள்க. வீட்டுக்கு போயிட்டு வரேன் சாமி, சாப்பிட தயாராருங்க. வீட்டுக்கு ஓடி வந்தார். பொண்டாட்டியை பார்க்குறார். அங்கே தான் குடும்பம். நிதி கொடுத்தால் பிள்ளையை தருவார்கள், காசு கொடுத்தா பிள்ளையை விலைக்கு வாங்கலாம் சிவீகாரம்னு. ஆனால் அம்மா பிடிக்கணும், அப்பா அறியணும். மகிழ்ச்சியோட அறிவது வேறு, அறுப்பது வேறு. கடுத்து அறுப்பது, காய்கறியை அறிவது. வெண்டைக்காயை எடுத்தா அடுத்த வெண்டைக்காய் முளைக்கும். ஒரு ஆளை வெட்டி விட்டா அவன் தலை அடுத்து முளைக்காது. அது அறிதல், இது அறுத்தல். புரியுதா? காய்கறி அறிதல், இடையினரி அறிதல். நிதி கொடுத்தால் தருவார்கள், அறிய மாட்டார்கள். என்ன செய்யலாம்? அம்மா வார்த்தை பாருங்க, புருஷன் பேசுறான் பொண்டாட்டிட்ட. நான் உய்வதற்காக நீ ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்திருக்கிறியே, அதை நாம் அழைப்போம். ஆண் குழந்தை பிறக்கலைன்னா நான் இப்போ அடியாருக்கு சோறு போடுறதுங்கிற குறிக்கோள் கெட்டு போயிடும்.
என்னை இங்கு உய்ய நீ பயந்தான் தன்னை அழைப்போம் யாம் என்றார். அப்ப என்ன அர்த்தம்? நீ ஒத்துக்கிறியா? அந்த பொண்டாட்டி சரி பள்ளிக்கூடத்துக்கு சென்று கூட்டி வாருங்கள்னா. அதான் குடும்பம். இவருக்கு மகிழ்ச்சி வேண்டும். பிள்ளைய போய் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பையன் வந்துட்டான். தாய் அதை பிள்ளைய கூப்பிட்டு ஆடையெல்லாம் கலட்டி அவனுக்கு அழகு செய்து கொண்டே வச்சிட்டான். ஒரு முத்தம் கொடுக்கலாமா? சாக போகுதே, கடைசியாக ஒரு முத்தம் கொடுக்கலாமா? கொடுத்தா எச்சில் ஆயிரும். ஆண்டவனுக்குரியது எச்சில் ஆகப்படாது. கட்டி பிடிக்கலாமா? கூடாது. அச்சம் எய்தி கரியமுது ஆம் என்னும் அதனால் அரும்புதல்வன் உச்சி மோவார் மார்பின்கண் அனைத்தே முத்தம் தாம் உண்ணார். இந்த பிள்ளைய நடுவில் வைக்க 4-5 வயசு பிள்ளை. அம்மா 2 காலையும் தன் இடுப்பில் வச்சுக்கிட்டா. 2 காலையும் பிள்ளை காலை இடுப்பில் வச்சு பிடிச்சிக்கிட்டா. அப்பா அந்த பக்கம் வந்து நிற்கிறார், தலை பக்கம். அந்த பிள்ளைய படுக்க வச்சிருக்கு. அறியணும், அம்மாவும் அப்பாவும் முகத்தை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அடியார்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிதேன்னு அந்த சின்ன பையன் பார்த்தான். அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சான். அந்த நேரத்தில் கழுத்தை வெட்டி விட்டார். 3 பேருக்கும் மகிழ்ச்சி. நடக்கிற காரியமா? அதனால தான் அந்த பிள்ளைய அவதாரம் செய்தார். அவதரித்தார். சீராள தேவர் அவதரித்தார். அரிய வினை செய்தார். அழகான வரி. நனி நீடு உவகை உருகின்றார் என்று மகிழ்ந்து அந்த பிள்ளை நகை செய்ய தனிமா மகனை தாதையார் கருவி கொண்டு தலை அறிவார். அரிய வினை செய்தார். தலை இறைச்சி சான்றோர்கள் சாப்பிடக்கூடாது. இறைச்சியே சாப்பிடக்கூடாது. இறைச்சி சாப்பிட்றவங்க கூட தலை இறைச்சி சாப்பிடக்கூடாது. தலை இறைச்சி அமுதுக்கு ஆகாது, ஒதுக்கி போட்டுட்டார். மற்றதையெல்லாம் வச்சு கறி சமைச்சார். வந்தாச்சு, அடியாருக்கு வந்து கூட்டிக்கிட்டு போயாச்சு. உட்கார வச்சு அவருக்கு காலையெல்லாம் கழுவி விழுந்து கும்பிட்டு கொண்டே உட்கார வச்சாச்சு. இப்படி பார்க்கிறார். எல்லா உறுப்பும் சமைத்தீர்களா? இல்லை, தலைக்கறி ஆகாதுன்னு அதை கழிச்சு விட்டேன். அதுவும் நாம் உண்பது போச்சுரா. இவ்வளவு தூரம் பண்ணி பிள்ளைய பலி கொடுத்து சாப்பிட மாட்டேங்கிறாரு. இந்த ஆளு சாப்பிட்றதுக்கு தானேயா இந்த பாடுபட்டான். தலைக்கறியை தூக்கி போட்டுட்டனே தலையே, இப்போ என்ன செய்யலாம்? கடவுளே, தோத்து போறனே, என் செயல் முடியலையே, என் பணி முட்டுப்பாடாகிறதே. வேலைக்காரி சந்தனத்தாதி ஓடி வந்தா, சாமி அதையும் சமைச்சு வச்சிருக்கேன் இந்தாங்கண்ணா. அவ விவரமான ஆளு. எப்பத்த ஒரு ஆள் நரமாமிசம் கேட்குறானோ அவன் தலைமாமிசமும் சாப்பிட்டாலும் சாப்பிடுவான், சமைச்சு வச்சிருவான். வேணும்னா கொடுப்பான், வேணாட்டி அப்புறம் தூக்கி போட்டுட்டு போகிறான். எப்படி கெட்டிக்காரி பாருங்க. வாரியார் சாமிகிட்ட ஒரு திராவிட கட்சிக்காரன் வந்தான். கடவுள் இல்லைன்னா சாமி சிரிச்சார். ஆமான்னார். கடவுள் இல்லைனானா ஆமான்னார். என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? இல்லை, உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? பேசுங்க சாமி. இப்போ கடவுள் இல்லைன்னு வச்சுக்குவோம். கடவுள் இல்லைன்னு வச்சுக்குவோம். நீ தப்பு தண்டா நிறைய பண்ணுறீல்ல? ஆமாம் சாமி பண்ணுறேன். அதை கடவுள் கண்டிக்க முடியாது. என்ன அவர் தான் இல்லை இல்லை, நீ தப்பிச்சுக்கிருவ. ஆமாம் சாமி, ஒருவேளை கடவுள் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ப்ராபபிலிட்டி தானே, 50-50. நீனும் பார்க்கல நானும் பார்க்கல. கடவுள் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். என்ன சாமி நீ மாட்டிக்கிறீவில்ல? ஆமாம். இப்போ இப்படி வச்சுக்குவோம். நான் நல்லதே பண்ணுறேன். கடவுள் இருந்தா எனக்கு நல்லது, கடவுள் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் கெட்டு போயிடாது. நீ கெட்டதே பண்ணுற. கடவுள் இருந்தா மாட்டிக்கிட்ட, கடவுள் இல்லாட்டித்தான் நீ தப்பிச்சுக்குவ. யோசி. ஆமாம் சாமி, 2க்கும் வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு கடவுள் இருந்தால் நன்மை, இல்லாவிட்டால் தீமை இல்லை. உனக்கு கடவுள் இல்லாவிட்டால் நன்மை, இருந்தால் தீமை. பிடிச்சி விட்டுருவார். என்ன சொல்ற? இனிமேல் ஒழுங்கா சாமி கும்பிடுறேன் சாமி. எவ்வளவு பேச்சு வாரியார் சாமிகிட்ட. விபூதியை பூசிக்கிட்டு ரயிலில் உட்கார்ந்தாரு. நாமக்கல்லேருந்து ரயிலில் வர்றான். விபூதி நெத்தி நிறைய பூசியிருக்காரு. ஒரு காலேஜ் பையன் அப்படி வந்தேன். சாமியார் நல்லா வெள்ளை அடிச்சிருக்காரா, சுண்ணாம்பு வெள்ளை அடிச்சிருக்காரா. சாமி சிரிச்சாரு. ஏன் சிரிக்கிறீங்க சாமி?
தம்பி, வெள்ளை யாருக்கு அடிப்பா? வீட்டுக்கு தானே அடிப்பாங்க. ஆமா சாமி. ஆள் உள்ள வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க, குட்டிச்சவத்துக்கா வெள்ளை அடிப்பாங்க? ஆமா சாமி. இது ஆள் உள்ள வீடு, வெள்ளை அடிச்சிருக்கேன், உனக்கு எப்படின்னாராம். சாமி விபூதி கொடுங்கன்னானா. என்ன மனுஷங்களுங்க! அருள்நெறி திருக்கூட்டமா அருள்நெறி திருட்டு கூட்டமான்னு கேட்டான் ஒரு பையன். யாரை பார்த்து? சாமியை பார்த்து. சாமி சொன்னார், அருள்நெறி திருட்டு கூட்டம் தாங்க. என்ன சாமி, நீங்க பொருளை திருடி போலீஸ்காரன்கிட்ட போவீங்க, நாங்க அருளை திருடி ஆண்டவங்கிட்ட போவோம்னாராம். அருளை திருடலாம்ல? என்னங்க, அருளை எடுக்கலாமல்? அவனே உள்ளங்கவர் கல்வன் தானே, அப்புறம் என்ன? அது மாதிரி சாமி அவ்வளவு சொல்லுவார். ஒரு பக்கம் இருக்கட்டும். சந்தனத்தாதி கொண்டாந்து தலையிறைச்சியை கொடுத்துட்டா. நல்ல வேளை தலையிறைச்சியை வச்சாச்சு. சாமி சாப்பிடலாமா? இல்லை, அடியார்களோடு தான் நான் சாப்பிடுவேன், யாராவது சிவனடியார் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க. சிவனடியார் கிடைக்காம தானையா உன்னை கொண்டாந்து வச்சு இந்த பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்நேரமா இன்னும் சாப்பிட மாட்டேங்கிறிய சாமி? மணி 3 மணி ஆச்சு, உனக்கு பசிக்குமே சாமி, நீ சாப்பிட வேண்டாமா? இல்லை, சிவனடியார் வந்தாத்தான் நான் சாப்பிடுவேன். என்ன இந்த ஆள் இப்படி ஒரு விதண்டாவாதமா? பார்த்தார் சாமி. என்ன, நானும் திருநீறு பூசற வந்தான், சிவனடியார்னு சொல்லாம எல்லாரையும் பார்த்து நானும் திருநீறு பூசக்கூடியவன் தான், திருநீறு சகத்தில் இடுவார் தமை கண்டே இடுவேன். ஆமா, உன்ன மாதிரி திருநீறு பூசனாள் யார் இருக்கா? உட்காரு பக்கத்துல. ஏன் அப்படி சொன்னார்? உம்மை போல் நீரிட்டார் உளரோ. ஏன்? திருநீறு பூசனா என்ன அர்த்தம்? எல்லாம் கடைசியில முடித்தான் மிச்சம்னு அர்த்தம். எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு பிடி சாம்பலும் காணாது மாய உடம்பிதுவே. பிடி சாம்பல்ல முடிஞ்சு வச்சு. திருநீறு பூசுற பொழுது நமக்கு இதான் மிச்சம். தீமை செய்யக்கூடாது, பற்று பாசங்களை விடணும். புள்ள கறி சமைச்சிருக்கேன்னா நீ பற்று பாசத்தை விட்டுட்டேன்னு தானே அர்த்தம். உன்ன மாதிரி திருநீர் பூசணவன் யார் இருக்கா? பக்கத்தில் உட்காரு. இப்போ அநியாயத்தை பார்த்தீங்களா? இவர் புள்ள கறியை இவரே சாப்பிட போறாரு. அடியாரை கூப்பிடு, அப்பத்தான் சாப்பிடுவேன்னார்ல, அப்போ இவர் புள்ள கறியை இவர் தானே சாப்பிட வேண்டியிருக்கும். உட்கார்ந்துட்டாரு. மணி 3:30 ஆச்சு. சாமி சாப்பிட மாட்டேங்கிறாரு, என்ன செய்யலாம்? வேகமா அவர் சாப்பிட போனார். சிறு தொண்டர். ஏன்? நம்ம சாப்பிட்றாப்புல பாவலா பண்ணுனா சாமி சாப்பிட்டுருவாரு. அவரு பார்த்தாரு, கையை பிடிச்சாரு. ஏயா, 6 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிட்ற, நான் சும்மா இருக்கேன், ஒரு நாளைக்கு 4 பேரை கொட்டிக்கிற, உனக்கு என்ன அவசரம்? பாவம் இல்லையா? ஏங்க, இது வரைக்கும் அவர் சாப்பிடல, பிள்ளைக்கறி வேற போட்டுட்டாரு, கடுமையா பேசுறாரு. அதுக்காகத்தான் வடநாட்டு வேஷத்துல வந்தாரு. தமிழ்நாட்டு வேஷத்துல வந்தா கடுமையா பேச முடியாது. தமிழ் கடுமையா பேச வராது. மகாத்மா காந்தி, பாரதி, மகாத்மா காந்தி ஒரு சொற்பொழிவு பண்ணாரு. பாரதியார் அதை கேட்டாரு சென்னையில். கேட்டுட்டு காந்திக்கு ஒரு கடிதாசி போட்டாரு பாரதியார். என்ன கடிதாசி தெரியுமா? மிஸ்டர் காந்தி. 1919. மிஸ்டர் காந்தி, உங்கள் சொற்பொழிவை கேட்டேன், மிகவும் நன்றாயிருந்தது, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒரே ஒரு வருத்தம். அடுத்த பேரா, நீங்கள் உங்கள் பேச்சை உங்கள் தாய்மொழியான குஜராத்தியில் பேசி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தமிழ் தெரியும், தமிழில் பேசி இருக்கலாம். ஏன் ஆங்கிலத்தில் பேசினீர்கள்? எந்த ஆங்கிலேயனை விரட்ட வேணும் என்று எண்ணுகிறோமோ அந்த ஆங்கிலத்தில் ஏன் பேசினீர்கள்? பாரதி கேட்கிறார். மகாத்மா காந்தி அங்கிருந்து பதில் போடுறார். மிஸ்டர் பாரதி, உங்கள் கடிதம் கிடைத்தது, பொறுத்து கொள்ளுங்கள், நான் ஆங்கிலத்தில் பேசியது தவறுதான். அதான் மகாத்மா தப்ப ஒத்துக்கிட்டான் பாருங்க. நம்மளா இருந்தா ஒத்துக்கவே மாட்டான். நீ பேசலையா? உனக்கு முன்னால உள்ள சீஃப் மினிஸ்டர் செய்யலையா? நான் செஞ்சா என்ன தப்பு? சண்டை போடுவான். பதில் போட்டார் காந்தி, தவறுதான், பொறுத்து கொள்ளவும். அடுத்த பேரா, மிஸ்டர் பாரதி, நீங்கள் எழுதிய கடிதத்தை தமிழில் எழுதியிருக்கலாம், ஹிந்தியில் எழுதியிருக்கலாம், தெலுங்கு தெரியும், தெலுங்கில் எழுதியிருக்கலாம், ஏன் ஆங்கிலத்தில் எழுதினீர்கள்? அவர் வக்கீல் சும்மாவா? பாரத் வாங்க மகாத்மா காந்தி. பாரதி மாட்டிக்கிட்டார். அதெல்லாம் கிடையாது, அழகா எழுதுகிறார் பதில். மிஸ்டர் காந்தி, நான் ஏன் தமிழில் எழுதக்கூடாது என்று கேட்டிருக்கிறீர்கள். அடுத்தவர்கள் மனத்தை புண்படுத்தக்கூடிய செய்தியை எழுதும் பொழுது என் தாய் தமிழை நான் பயன்படுத்த மாட்டேன். எப்படி இருக்கு?
உங்க மனசை புண்படுத்துற செய்தி. நான் தமிழை பயன்படுத்த மாட்டேன். தமிழ் தெய்வ மொழி, கோயிலுக்கு போனா பாட வேண்டிய மொழியை தவிர அடுத்தவனை திட்டக்கூடிய மொழி அல்ல. அதுக்கு ஆங்கிலம் தான் லாயக்கு. என்ன மனுஷன் பாருங்க, எப்படி வாழ்க்கை. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே. அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது மின்னாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ. இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. என்ன பாட்டு பாடுறார். ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கதைக்கு வருவோம். சாப்பிட போன உடனே கையை பிடிச்சு விட்டார். நிறுத்து, இவ்வளவு நேரம் 6 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிட்ற நான் சும்மா இருக்கிற பொழுது ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட்ற உனக்கு என்ன அவசரம்? என்னடா இன்னும் சாப்பிட மாட்டேங்கிறாரே, மணி ஆயிடுச்சு, என்ன செய்யலாம்? உன் பிள்ளைய கூப்பிடு, அவன் வந்தாத்தான் சாப்பிடுவேன். போச்சு, அம்புட்டும் போச்சு. வரமாட்டான்ல, கரியால இருக்கிறான். இவ்வளவு நேரம் முடியும்னு சொன்னேன் ஐயா, இவ்வளவு நேரம் ஆகும்னு நினைச்சேன் ஐயா. கடைசியில் எல்லாம் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்யறது? கண்ணீர் வருது. சாப்பிட மாட்டார் போல இருக்கே, பிள்ளைக்கறி கொடுத்து சாப்பிட மாட்டார் போல இருக்கே. போய் கூப்பிடுவோம் பிள்ளைய. இல்லை, அவன் உதவ மாட்டான். கூப்பிடு, அவன் வந்தாத்தான் சாப்பாடு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் போய் கூப்பிடுங்க. 2 பேரும் வெளியில் வர்றாங்க. என்னத்த பிள்ளை வரப்போகுது, கரியா இருக்கு, இவங்க தானே எல்லாம் பண்ணது. மைந்தா வருக. யாரு? சிறு தொண்டர். மகனே வருகண்டார். பகவல்ல. இந்த தாய் பார்த்தா கறி சமைச்சு வச்சாச்சு, இனிமே என்ன மைந்தா புள்ளேன்னு கூப்பிட முடியுமா? முடிஞ்சு போச்சு ஐயா. செய்யமணியே சீராளா சிவனார் அடியார் உடன் உண்ண அழைக்கின்றார் வாராய். வார்த்தை மகனேங்கல. இந்த ஆளு மகனேன்னாரு நம்மாளு. அந்த தாய் கூப்பிடல, பாசத்தை விட்டுட்டா. செய்யமணியே சீராளா சிவனார் அடியார் உடன் உண்ண அழைக்கின்றார் வாராய். பள்ளிக்கூடத்திலேருந்து வந்தாப்புல பையன் எதிர்த்தாப்புல வந்துட்டான். என்னடான்னு திரும்பி பார்த்தா இந்த சாமியாரை காணோம். கரியெல்லாம் ஒன்னத்தையும் காணோம். சிவபெருமான் முருகப்பெருமானோட காட்சி கொடுத்து விட்டார். இதுவரைக்கும் அவர் பொண்டாட்டியத்தான் கூட்டிக்கிட்டு வருவார், பிள்ளைய கூட்டிக்கிட்டு வரமாட்டார். இப்போ தையலோடும் சரவணத்து தனையரோடும் காட்சி கொடுத்தார். ஏன்? அவர் ஒரு கணக்கு வச்சிருக்காரு, யார் யாருக்கு எப்படி எப்படி காட்சி கொடுக்கிறது. கண்ணப்ப நாயனார் அவர் மட்டும் கண்ணை தோண்டனா சிவபெருமான் அவர் மட்டும் காட்சி கொடுப்பார். திருநீலகண்டரும் பொண்டாட்டியும் அத்தனை ஆண்டுகள் பிரம்மச்சரியத்தை காப்பாத்தினால் பொண்டாட்டியோட காட்சி கொடுப்பாரு. இப்போ பிள்ளையும் இல்லை சேர்ந்துட்டான், முருகனோட காட்சி கொடுத்தாராம். நான் இப்படி சொல்றது சிவபெருமான் ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஏன் வருத்தப்பட்டார்? நான் தோத்து போயிட்டேன்னாராம். ஏன் தோத்து போயிட்டார்? சிறு தொண்டருக்காக சிவபெருமான் காட்சி கொடுத்தார். திருவெண்காட்டு நஞ்சக்காக அம்பாளோட காட்சி கொடுத்தார். சீராள தேவருக்காக முருகனோட காட்சி கொடுத்தார். இந்த சந்தனத்தாதின்னு ஒரு வேலைக்காரி இருக்காளே, அவளுக்காக எந்த வேலைக்காரியவும் கூட்டிக்கிட்டு வர சிவபெருமானால முடியலையா? நான் தோத்து போயிட்டேன்னாராம். சரிதானே? நீங்க ஆளுக்கு ஆளு பங்கு போட்டா சந்தனத்தாதி இல்லைன்னா தலைக்கறி வந்திருக்காது இல்ல. ஆக சிவபெருமான் அடியார்கிட்ட மகிழ்ச்சியோட தோத்து போனாராம். காட்சி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டார். அதைத்தான் பட்னத்து சாமி பாடுவார். எங்க? திருக்காலத்தில. வாளால் மகவறிந்து உட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே.